ஸோ இந்த அம்மா வந்து சஜினோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. She wanted me to visit her house. ஸோ வீட்டை பார்த்துட்டு வருவோம். இது உங்களோட வீடா? இதே இப்படி இப்படி இருக்கு. இப்ப இறந்து மட்டையெல்லாம் நாங்க கிடந்த வீக்கு மட்டையில மட்டையெல்லாம் இறந்துட்டா இறந்து மால். இப்ப புதுசா இப்ப ஆக்கல தோட்டத்து வழியா போய் வேண்டி வாயாலு கட்டா அந்த மட்டையை கொண்டு இப்ப மேயிறான்னா எனக்கு எந்த உதவியும் இல்லம்மா. சரி அல்லாதீங்க. ஆனா இப்ப இந்த ஊருக்கு புது வீடு கட்டுறாங்களாமே? எனக்கு எல்லாம் இல்லம்மா. உங்களுக்கு தெரியல எத்தனை வீடு கட்டுறாங்க? வேற 5 வீடு கட்டுறாங்க. 5 வீடு கட்டுறாங்க. உங்களோட லிஸ்ட்ல இல்ல? பெரிய வீடு கட்டல, டெம்பரரி தான். அதுல இவங்களுக்கு என்னன்னு சொன்னா யுத்தத்துக்கு முதல் கல்யாணம் கட்டினாக்களுக்கு அப்படியும் வீடு கொடுத்துருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி வீடு கொடுத்தா நீ அந்த வீட்டுல இருப்பாங்க. அப்படி கொடுத்தா கொடுக்கல. இவங்க இடம்பெயர்ந்து போயிருந்தவங்க யுத்தத்துக்குள்ள, அங்க யுத்தத்துக்கு பிரச்சனையில இடம்பெயர்ந்து அங்க வெண்ணப்புக்கு போயிருந்து புறவுதான் வந்தவங்க யுத்தத்துக்கு புறவு. அதனால இவங்களுக்கு வீடு கொடுக்கல. இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க, ஊர்ல இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க. இது இப்ப தகரம் போட்டு தரண்டா எத்தனை தகரம் தேவைப்படும்? தகரம் போடுறா பாருங்க, எத்தனை தகரம் பிடிக்குமென்று வளர்ச்சி அடிக்கிறேன்டா. இது அவைக்கு காணாது, அவைக்கு சாமாமைக்கையும் காணாது. ஓ அதுக்குள்ள இப்ப நீங்க மட்டும் தானே? நான் மட்டும் தான் இருக்கேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தான் நிக்கிறாங்க. பேர பிள்ளைகள் இருக்காங்க தான் நிக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க பேர பிள்ளைகள். ஓ இப்படி எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க. வாழ்ந்தாலே கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதாவோட நேர்பட வாடி மட்டும் கிழிஞ்சிருக்கேன்னு. இப்ப இது வந்து ஆக்கள்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கீங்க போட. அது இத்து போன மாதிரி தானே இருக்கு. மதுரை வழியில போய் கூந்தல் புறக்கி எடுத்து மண்ணேத்துற மிஷின்ல போட்டு எடுத்து கொண்டு விளைச்சி இதா பழைய மட்டம். அதுவும் பழையெல்லாம் சிதஞ்சு போய் கிடக்குது. எல்லாம் உடஞ்சி. அப்ப இந்த கொட்டியில செஞ்சு தந்தா ஓகே இருக்கலாம் தானே உங்களால? தகரம் எல்லாம் போட்டு சைட்ல ஏதாவது செஞ்சு தந்தா டெம்பரரியா? ஓ தகரம் மேலுக்கும் தகரம் போட்டு கொஞ்சம் வளைச்சி வரையும் கொஞ்சம் கட்டி வைக்கி கொஞ்சம் உள்ளுக்கு சீமெந்தோலையும் போட்டு கொடுத்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பாங்க. என்னடா அசுமா அவர்த்தம் வர போனேரம் வந்து இருக்கையும் இடம் இல்லாம நாங்க வந்து கொஞ்சம் வச்சுட்டு இருந்தோம். நீங்க பக்கத்து வீட்டுக்காராங்களா? இல்ல அவட மகனைத்தான் நாங்க கட்டிட்டு. மருமகள். ஓகே. எங்களுக்கும் வீடு இல்லை, நாங்களும் சின்ன ஒரு வீடுலாம் இருக்கோம். ஒரு ரூம்ல நாங்களும் இருக்கோம். அதுக்குள்ள அவையும் கொண்டு வச்சுட்டு மலைக்குள்ள வச்சுட்டு குந்திட்டு இருந்தான். விடிய குந்திட்டு விடிய அவைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே மருந்து கொண்டே விட்டேன். இது ஒழுகும் தானே மழை டைம்ல? இப்ப 2-3 நாள் இந்த அடிக்கிற காத்துக்கு இந்த மட்டையை எல்லாம் பிரிஞ்சிடும். அப்படியே இப்போதைக்கு அவைக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. இது முந்த நாள் பிரிச்ச கொட்டி. அதான் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு இடம்பில்லைன்னா இந்த அவரை நான் வந்து இப்ப அவைக்கு ஒத்தருமையில உதவி செய்யான்னு சொல்லி வந்து உதவி செஞ்சு. ஓகே. எத்தனை வயசு? 56. உங்களோட பேர் என்ன? ராசமணி. ராசமணி. எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. நான் உங்களை கண்டேன். நான் நினைக்கிறேன் மேபி கொஞ்சம் மாசத்துக்கு முதலோ பழம்பித்திருப்பீங்கன்னு. கிண மாசத்துக்கு முதல் என்ன முகம் அப்படியே ஞாபகம் இருக்கு. நான் கண்டோன்னு சொன்னேன். இவங்கிட்ட சொன்னேன் அந்த போறாவுக்குள்ளாண்டு தெய்வகிட்ட. ரைட். ஓகே சரி, நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன். இப்போதைக்கு இதை கவர் பண்ணுங்க. நானும் கொழும்புக்கு போறேன். இப்ப 2 நாள்ல கொழும்புக்கு போவேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு போயிடுவேன். இனி வந்து அடுத்த முறை தான். ஆனா எனக்கு நான் நம்பர் வச்சிருக்கேன் தானே, அவக்கு அடிச்சு கேட்கிறேன் எத்தனை தகரம் போடணும்ண்டு. எனக்கு அந்த விவரம் ஒரு கதாங்க. சரியா? கரெக்டா பார்த்து சொல்லுங்க. அந்த வீட்டளவுக்கு எடுத்தா கணக்கா இருக்கும். இந்த இவர சஜினி வீட்டளவுக்கு எடுத்தா கணக்கா. அந்த இந்த வீடு என்ன? ஓகே. அந்த வீட்டுல எத்தனை தகரம் சஜினி பிடிச்சிருக்கு? 6 என்ன? ஓ அம்மா மட்டும் தானே? 12 சரி வரும். 12 அடி தகரம். ஓகே. மேல 2 இது. சரி ஓகே. அப்படி செய்யறதுனால இந்த அண்ணாக்கள் தான் வந்து செய்வாங்க. நல்ல உதவி மாறி சேருது. என்னம்மா கேக்குது இல்ல எனக்கு? வளைச்சி வேற கொஞ்சம் தகரங்களாவது ஒரு கல்லாண்டாலும் கொஞ்சத்துக்கு வச்சு கட்டி அரைமட்டத்துக்கு கட்டி அதுக்கு மேல தகரம் வச்சு கட்டி கொடுத்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பாவும். சரி ஓகே. ஏன்னா நிறைய யானை பிரச்சனையாலும் யானையும் வருதா? யானை வந்து இதுக்குள்ள கை போட்டு மட்டையெல்லாம் பிச்சு எடுத்து அவ இதுக்காலதான் ஓடினவ. உண்மையாவா? இந்த அவட தென்னம்புள்ளையெல்லாம் யானை இருக்கா? 5 தென்னம்புள்ள தின்றுக்குமா அந்த வளவுக்குள்ள நான் நாட்டினதுல தனியத்தான் ஒருத்தரும் குடுக்குறாங்க. தனிய ஒரு ஆளுன்றோடனே இப்ப புள்ள குட்டிக்காராங்கள தான் பாக்காங்க. தனியன்றோடனே தாராங்க இல்ல குடுக்காங்க இல்ல. அவ கேட்காத இடம் ஒரு இடமும் இல்ல. கடைசாவது உங்கள்ட்ட கேக்குறா உதவி. சரி ஓகே.
அவைக்கு கட்டி கொடுத்தானல்ல எல்லாரும் என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்வேன், செஞ்சு விடுறேன். சரியா? இப்போதைக்கு இதை நீங்க கவர் பண்ணுங்க, நானும் நிக்க மாட்டேன். இதை கவர் பண்ணி கொடுங்க, நான் கால் அடிக்கிறேன். அம்மா அம்மா சரிம்மா போயிட்டு வரேன். சரி அம்மா போயிட்டு வா. அழுத்து நிக்காதீங்க. என்ன மஜான்ற கவலையிலன்ற இதுல நான் கஷ்டத்துல நான் கத்துறேன்னு பாக்க ஒரு இல்லம்மா. சரி, நான் கிளினிக்கு போறேன். நாம கடுமையா கைவிழுக்கிறேன், நடந்து தான் தனியா போறேன். என்னைய பாக்கிறதுக்கு ஆக்கள் இல்லம்மா. எல்லாரும் என்ன கவனிக்கே ஆக்கள் இல்ல. இன்றைக்கு நான் பிச்சர் தான் ரோட் வழியை சாப்பிட்டு திரிகிறேன். அம்மாக்கு சரி, நான் என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செய்வேன். சரியா? அழாதீங்க. முடிஞ்சதை நான் செய்வேன். சரி அம்மா. சரியா? சந்திக்கிறேன் நான் சீக்கிரமா. நான் எதுவும் பண்ண அவ கடிப்பேன், அவ கடிச்சு உங்களோட காய்க்க விடுவேன். சரிம்மா. அவன் பேத்தி தான். பேத்தி தானே? சரி, ஓகே. சரியா? சரியா? பாய். பாய்.